அர்ச்சகரே, எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் இருக்குங்க. ஆமா, வர்ஷினி எங்க? அத்தை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க ஜனமா. நமஹ. ஓம் சர்வமங்கலம் சுபமங்கலம். ஓம் கம் கணபதே நம. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். போய் உட்கார். ஏமா எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? வர்ஷு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சேது உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நீ விரும்பினாலும் இல்லனாலும் சேதுதான் உன் புருஷன். இந்த ஜென்மத்துல நீ சேது கூட தான் வாழணும். போய் உட்கார். போங்கறல. எப்படி உங்களால இப்படி சாதாரணமா பேச முடியுது? எனக்கு நடந்தது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? ஏன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இப்ப உடனே பண்ணணுமா என்ன? எனக்கு தாலி பிரிச்சு கோக்கலனா நான் எங்கேயாவது தப்பிச்சு ஓட்டிட்டு போறேனா? அதான் பிரபுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சு. இனி எங்க ஓடுறது? வர்ஷினி, புரிஞ்சுக்க வர்ஷினி, இப்பெல்லாம் பேசாத. எல்லாரும் என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. வர்ஷினி, உன்னை யாரும் ஏமாத்தல. உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை தான் நாங்க எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய முறையெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களே. நடக்கட்டும். என்னம்மா பொண்ணுங்க மட்டும் தனியா உட்கார்ந்துருக்காங்க? மாப்பிள்ளைங்க எங்க? மாப்பிள்ளைங்களையும் சேர்ந்து உட்கார சொல்லுங்க. டேய், என்ன நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து உட்காரு. அட வாடா. சிபி, பிரபுவை போய் கூட்டிட்டு வா. ஜானு, கூப்பிடு. ஜானு, என்னால அவனை கூட்டிட்டு வர முடியாது. நீ தேன்மொழிக்காக அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, அது வரைக்கும் ஓகே. அதை தாண்டி அவன்கிட்ட பேசுறது, அவனுக்கு இந்த மரியாதை பண்றது எனக்கு சுத்தமா செட் ஆகுது ஜானு. தமிழ், நீ போய் கூட்டிட்டு வா. ஏய் தமிழ், சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. நல்ல நேரம் முடிய போகுதுல. உன்னால ஏன் மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்குறது லேட் ஆகுது. இல்ல ஜனமா, நல்ல நேரம் முடிய போகுதுல, அதான் சொன்னேன். தமிழ், நீ போ. மாமா, அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல தேன், இருக்கட்டும். இல்ல, வாங்க மாமா. என்ன மீனா, கல்யாணம் தான் ஒரு மாதிரி குளறுபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தாலி கோக்குற ஃபங்க்ஷனையாவது கொஞ்சம் கிராண்டா நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கலாம். இப்படி சிம்பிளா நம்ம வீட்டுக்குள்ளே செய்யற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் அப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசை தானே. ஆனா என்ன பண்றது, நிலைமை சரியில்லையே. ஜனாமா கிட்ட சொல்லி ஒரு பெரிய விருந்துக்காவது ஏற்பாடு பண்ண சொல்லு மீனா. நானும் நீயும் சம்மந்திங்கிறது 4 பேருக்கு தெரியணும்ல.
உட்காரு. சிபி. முதல்ல உட்காரு உட்காரு. சிபி சொல்லு என்னாச்சு? அது ஜானு, இவ அடிக்கடி தேனை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. டெய்லி நிம்மதியா தூங்க கூட மாட்றா. தமிழ் என்னம்மா? ஆ? என்னாச்சு? ஆ, ஏன் இப்படி இருக்க? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஜானு, 2-3 தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. தேனை நினைச்சு நினைச்சு அவ சரியா தூங்கவே மாட்றா. உடம்ப கெடுத்துக்கிறா. ஜனமா, என்ன தமிழ்? நான் தான் இருக்கேன்னு சொன்னேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆ? இல்ல ஜனமா, எனக்கு தேனை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனமா. ஐயோ, நீ அவளை நினைச்சு நினைச்சு வருத்தப்படாத. ஆ, அப்புறம் உன் உடம்பு என்ன ஆகும்? சரியா? இல்ல ஜனமா, எனக்கு தேனை தேனுக்கு நினைச்சா ஒண்ணும் ஆகாது. தேன் நம்ம கூட இருக்கா, நம்ம வீட்ல இருக்கா. ஆ, நம்ம பாத்துக்கலாம். ஆ, அழாத. தமிழ், நீதான் தைரியமா இருக்கணும். இல்ல ஜனமா, அவன் கண்டிப்பா தேனை ஏதோ பண்றான் ஒண்ணும் ஜனமா. பண்ணல. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அழாத, தைரியமா இருக்கணும். தமிழ், தைரியமா இரு தமிழ், அழக்கூடாது. ஏய் பாத்து மீனா, என்ன நீ? என்ன பண்ற? கொஞ்ச நேரத்துல கைய வெட்டிருப்ப. இல்ல நீ, எனக்கு அந்த பிரபுவை நினைச்சா ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்க வந்தேன். சித்தி, எனக்கு இப்போ வேற ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. என்னால உங்க பொண்ணுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நான் வருஷம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பயப்படாதீங்க. என்ன மீனா, இவன் இப்படி பேசுறான்? என்ன பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. அந்த பிரபுவை நினைச்சாலே ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பமாவும் இருக்கு. ரொம்ப நல்ல மாதிரி நடந்துக்கிறான், ஆனா உங்க அப்பா கொன்னுனா துடிக்கிறான். மீனா, தகப்பன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் கண்ணு முன்னாடியே பெத்த தகப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த பிள்ளையா இருந்தாலும் காப்பாத்த ஓடி வர்றது இயல்புதான். அதை வச்சு அவன் முழுசா நல்லவன் கெட்டவங்கிறத முடிவு பண்ண முடியாது. சேது வர்ஷினிய கல்யாணம் பண்ணது நல்லதுதான் மீனா. நீ இப்படி யோசிச்சு பாரு, ஒருவேளை தமிழோட தங்கச்சி, அதான் அந்த தேன்மொழி, பிரபுவை பிளான் பண்ணி கவுத்திருந்தா